இப்ப நம்ம பார்க்க போறது மலேசியால நடந்த ஒரு அதிபயங்கரமான காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு நடந்த சம்பவம் தான். இந்தியால இருந்து மலேசியாவுக்கு ஒரு 8 பேர் படிக்க போறாங்க. அவங்க ஒரு காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. சுத்தி எதுவும் வீடு வாடகை கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு 1 வீக்கா தேடுறாங்க. எங்கேயுமே வீடு அரேஞ்ச் பண்ண முடியல அவங்களால. அதுக்கப்புறம் ஒரு பங்களால வீடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க அந்த பங்களாவை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமா இருந்தாலும் சரி என்ன பண்றது, வேற வீடு கிடைக்கல, நம்ம இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கேட்காங்க. அவ்வளவு பெரிய வீட்டுக்கு வாடகை எப்படினாலும் ஒரு 10,000 இல்ல 20,000 இருக்கணும். ஆனா இவங்க சொன்ன வாடகை ரொம்ப குறைஞ்சதா இருந்துச்சு. அவங்க அந்த வீட்டுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான் வாடகை வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு கேள்வியோட அந்த வீடை திறந்து பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்குள்ள போனோனே ஜன்னல் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அது பக்கத்துல உள்ள மரக்கிளை அந்த ஜன்னலுக்குள்ள வேகமா வந்து அடிச்சிருக்கு. அப்ப அந்த வீடு எந்த அளவுக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த 8 பேரும் அதெல்லாம் கொஞ்சம் பெருசா எடுத்துக்காம அதெல்லாம் க்ளீன் பண்ணி இவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு குடியேறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அவங்களுக்கு எந்த வித சம்பவமும் நடக்கல, நிம்மதியா தூங்கிட்டாங்க. மார்னிங் எந்திரிச்சு ஒரு பொண்ணுக்கு பாத்ரூம் வந்திருக்கு. அவங்க இருக்கிற வீட்டுல மொத்தம் 2 மாடி இருக்குது. மாடியில ஒரு பொண்ணுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு கீழே உள்ள பாத்ரூமுக்கு வந்திருக்காங்க. பாத்ரூமுக்கு வந்து பாத்ரூமை திறந்து பாக்குறப்ப உள்ளக்க லாக் ஆயிருந்திருக்கு. யாரோ இருக்காங்க போல அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, யாருமே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாத அந்த பொண்ணு ரொம்ப சத்தமா சவுண்ட் விட்டு வெளியே வாங்க அப்படின்னு கத்திருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா சத்தம் விட்டனால அந்த சுத்தி உள்ள 7 பேரும் வந்து பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. எல்லாரும் அந்த பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான ஷாக். சுத்தி முத்தி பாக்குறாங்க, மொத்தம் 7 பேர் இங்க இருக்காங்க, என்ன சேர்த்த 8 பேர். அப்ப பாத்ரூம்ல இருக்குது யாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சுத்தி உள்ள 7 பேர் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. பாத்ரூம்ல யார் இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க சுத்தி உள்ள 7 பேத்துக்குமே அந்த பாத்ரூம்ல தண்ணி வர சவுண்ட் நல்லாவே கேக்குது. இந்த 8 பேத்துல மொத்தம் 5 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் இருக்காங்க. அதுல அந்த பையன் ரொம்பவும் தைரியமா இருந்தனால அந்த கதவை வந்து எட்டி உடைச்சான். அந்நேரம் அந்த பாத்ரூம்ல இருந்து தண்ணி மட்டும் தான் வந்திருக்கு, சுத்தி யாருமே இல்ல. ரொம்பவும் பயந்து போன அந்த பொண்ணு பாத்ரூமுக்கே போகல. நெக்ஸ்ட் எல்லாரும் காலேஜ் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அந்த காலேஜுக்கு போறப்ப ரொம்பவும் திங்க் பண்ணிட்டே போயிருக்காங்க. பாத்ரூம்ல இருந்தது யாரு, எதுக்காக நமக்கு இந்த வீடு 1000 ரூபாய்க்கு விட்டாங்க அப்படின்றதுக்காண்டி எல்லாரும் பயத்தோட உச்ச கட்டத்துல இருக்காங்க. அதுல ஒரு பையன் மட்டும் விடு மச்சான், நம்ம பாத்துக்கலாம், சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு நைட் வந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காங்க ரூம்ல. அதுல இருந்து ஒரு பையனுக்கு மட்டும் தூக்கம் ரொம்ப வந்திருக்கு. அந்த பையன் மட்டும் ரூம்ல போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த பையன் ரொம்ப டயர்டா இருந்தனால போன உடனே தூங்கிட்டான், ரொம்ப அசந்து. அப்படி மெயின்ல இருந்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு ஒரு சாக்கு. ஒரு 2 ஹவர் கழிச்சு எந்திரிச்சு பாக்குறப்ப அந்த பையன் பெட்டை விட்டு கீழே இருக்கான். அந்த பையனை யாரோ காலை பிடிச்சு இழுத்து பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்த அந்த பையனுக்கு மறுபடியும் ஒரு சாக்கு. இந்த பையனை கீழே தள்ளி விட்டு அந்த பெட்ல வேற ஒரு நபர் பெட்ஷீட் பத்தி தூங்கிட்டு இருக்காரு. ரொம்பவும் பதட்டமான அந்த பையன் ஹால்ல போய் பாக்குறாரு. 7 பேரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய ஷாக்கான அந்த பையன் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பையன் வேண்டாத கடவுள் இல்ல, அங்க இருக்கிறது யாரு அப்படின்னு ஒரு தடவை நாள் நம்ம பாத்துறோம் அப்படின்றதுக்காக ரூமுக்கு போய் அந்த பெட்ஷீட்டை திறந்து பாக்குறாரு. அந்த பையன் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு பொறுமையா அந்த பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பாக்குறான். பாக்குறப்ப அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. இந்த பெட்ஷீட்டுக்குள்ள இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செத்தவங்களுக்கு கல்வெட்டு பதிப்பாங்க. அந்த கல்வெட்டு அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்திருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பையன் கை கால் நடுக்கத்தோட கீழே வந்து பாக்குறான். ரூம்ல இருந்த 7 பேரும் இல்ல. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்து வராண்டால பாக்குறான். அந்த 7 பேரும் அந்த வராண்டால நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு தெரியுது நமக்கு நடந்த மாதிரி இந்த 7 பேத்துக்குமே நடந்திருக்கு, இங்க ஏதோ இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த 8 பேருமே ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம தங்கலாம் அப்படின்னு கார் சாவி எடுக்க போறாங்க. கார் சாவி எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய பயமா இருந்திருக்கு. அதுல ஒரு பையன் மட்டும் போய் எப்படியோ கார் சாவி எடுத்துட்டு ஓடி வந்துடுறான். அந்த பையன் கார் சாவி எடுத்துட்டு ஓடி வந்தானே இவங்க கிட்ட சொல்ற முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் சாவி எடுக்க போறப்ப கிச்சன்ல இருந்து எனக்கு ஒரு குழந்தை பாய் சொல்லிச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பையன் சொன்னோடனே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவசர அவசரமா கார் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்குறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போனோடனே எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே அவங்களுக்கு நடந்ததை ஷேர் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு ரூம்ல படுத்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருந்திருக்காங்க. வீடியோ கேம் விளையாண்டுகிட்டு இருக்க அந்த நேரத்துல ஜன்னல் உடைஞ்ச சவுண்ட் கேக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பாக்குறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்க ஒரு வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஹாய் சொல்லுது. ரொம்ப பதறி அடிச்சு அந்த பொண்ணு ரூம் கதவை ஓபன் பண்றாங்க. ரூம் கதவை ஓபன் பண்ணோடனே அங்க ஒரு பொண்ணு நின்றுருக்கு. என்ன பண்றது அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியல. லெஃப்ட் சைடுல ஒரு ஜன்னல் இருந்திருக்கு, அது வழியா ஏறி வெளியே குதிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கை கால் எல்லாமே சரைச்சு விட்டுருச்சு. அதெல்லாம் அந்த பசங்க கிட்ட காட்டுறாங்க. இதுல உங்ககிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த பையன் வந்து சொல்றான், நீங்க எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. ஆனா அந்த 7 பேருமே நாங்க டிவியே பார்க்கல, நாங்க எல்லாம் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கார் சாவியை எடுத்துக்கிட்டு கிளம்புறப்ப ஒரு 6 பேர் தான் கிளம்பி போயிருந்திருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு. மீதமுள்ள அந்த 2 பாய்ஸ் அந்த ரூம்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு மாத்தி மாத்தி கால் பண்ணி பாக்குறாங்க. யாருமே கால் அட்டன் பண்ணல. ஒருத்தர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இவங்க இந்த 6 பேத்துக்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நைட் ஹோட்டல்ல அந்த 6 பேர் எப்படியே தூங்கிடுறாங்க கண்ண மூடிட்டு. மறுநாள் காலைல அவசர அவசரமா எந்திரிச்சு அந்த ஒரு வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க யாருமே இல்ல. அவங்க எல்லாத்துக்குமே வீட்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயம். ஒரு 1/2 மணி நேரம் நின்று யோசிச்சிருக்காங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம. சரி நம்ம ரூம்மேட்ஸை காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக எல்லாருமே உள்ள போறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ள தேடிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு கால் வருது. அந்த கால்ல இருந்து ஒரு பையனுக்கு ரொம்பவும் கால் உடைஞ்சிருக்குது, ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க வேமா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இன்னொரு பையனை காணோம் அப்படின்னு இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு வந்து தேடுறாங்க. அந்த பையன் ஒரு ரூம்ல பேய் அடிச்ச மாதிரி மூலையில உட்கார்ந்து இருக்கான். அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக்கு. நம்ம இவ்வளவு நேரம் தேடணும், ஆளே காணோம், ஆனா இப்ப எப்படி இந்த பையன் இந்த ரூம்குள்ள வந்தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுல இருந்து வந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே அப்படியே ஷேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல மூலையில உட்கார்ந்து இருந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த பையனை ஹாஸ்பிட்டல் சேர்த்தோடனே
ஆல்ரெடி ஒரு பையன் அட்மிட் ஆயிருந்தாம்ல, அந்த பையன் உடனே இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பையன் இறந்துட்டான் அப்படின்றதுக்காண்டி ரொம்ப அழுதுகிட்டே போய் அந்த பையனை அடக்கம் பண்ணிட்டு இன்னொரு பையனை வந்து பாக்குறாங்க. அந்த பையனுக்கு என்ன வியாதி வந்திருக்கும் கூட டாக்டரால கண்டுபிடிக்க முடியலையா. அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே அந்த பையனை இறந்துடுறான். இந்த கதைக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் புதைச்சிருக்காங்க. இந்த 2 பசங்களை மட்டும் கொன்னதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹவுஸ் ஓனரை புதைச்ச இடத்துல ஒரு எறும்பு புத்து வந்திருக்கு. அதை இந்த பசங்க போய் எத்தி உடச்சு விட்டுருக்காங்க. இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த காலேஜ் விட்டு நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.